நாச்சியார் கோயில் என்னும் திருநறையூர். நாம இன்னைக்கு பார்க்க போறது 108 திவ்ய தேசத்துல 14வது திவ்ய தேசமா சொல்லப்படுற நாச்சியார் கோவில். இந்த கோவில்ல வஞ்சிரவள்ளி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. முன்காலத்துல இந்த இடம் சுகந்தவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சுகந்தம் அப்படின்னா நறுமணம். இந்த ஊர் திரு நறு ஊர், அதாவது நறுமணம் மிக்க ஊர் அப்படிங்கிறது மருவி திரு நறையூரா ஆயிருக்கு. வைகுந்தத்துல இருக்க பெருமாளுக்கு 3 தேவியர்கள் சொல்லப்படுறது. ஒன்னு ஸ்ரீதேவி, மற்றொன்று பூமாதேவி. அதிகம் அறியப்படாத தேவி நீலாதேவி அப்படின்னு சொல்லப்படுற பெருமாளோட ஹலாதினி சக்தி. வலப்புறம் ஸ்ரீதேவியும் இடப்புறம் பூமாதேவியும், பெருமாளுக்கு இடது பின்புறம் நீலாதேவியும் இருக்கிறதா ஐதீகம். இவங்க எப்பவும் அரூபமா இருக்கிறதாவும் சொல்லப்படுறது. கிருஷ்ணாவதாரத்தின் போது நீலாதேவி நப்பின்னையா அவதாரம் எடுத்ததா சொல்லப்படுறது. நப்பினையும் ராதையும் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. வைகுந்தத்துல இருந்த நீலாதேவி பூமியில அவதாரம் எடுக்க நினைக்கிறாங்க. அப்ப சுகந்தவனத்துல மேதாவி மகரிஷி மணிமுத்தா தீர்த்தத்து அருகில தவம் செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்த வஞ்சுள மரம், அதாவது மகிழ மரத்து அடியில நீலாதேவி ஒரு சிறு பெண் குழந்தையா அவதாரம் எடுக்கிறாங்க. மேதாவி மகரிஷி அந்த சின்ன குழந்தைய வஞ்சுளவல்லி அப்படிங்கிற பெயர் சூட்டி வளர்த்துட்டு வர, வைகுந்தத்துல நீலாதேவிய காணாம பெருமாள் தன்னோட பஞ்ச வியூகங்களை நீலாதேவிய தேடி கண்டுபிடிக்க அனுப்புறார். சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருதன், புருஷோத்தமன், வாசுதேவன் ஆகிய 5 பேரும் நீலாதேவிய தேடி பூமிக்கு வராங்க. கூடவே கருடனும் நீலாதேவிய தேடிட்டு வரும்போது சுகந்தவனத்துல நீலாதேவி இருக்கிறத பாக்கறார். அதே சமயம் பஞ்சவியூக மூர்த்திகளும் சுகந்தவனத்துல தேவி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. வாசுதேவனா வந்த பெருமாள் மேதாவி மகரிஷி கிட்ட வஞ்சுளவல்லிய மனம் முடிக்க கேட்கிறார். மேதாவி மகரிஷி பெருமாள் கிட்ட 3 நிபந்தனைகளை விதிச்சதா சொல்றாங்க. வஞ்சுளவல்லி எப்போதும் தன்னோட சுகந்தவனத்திலேயே இருக்கணும் அப்படின்னு முதல் வரமும், பெருமாள் இங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு 2வது வரமும், 3வது வரமா வஞ்சுளவல்லிக்கு இங்க சகல விதமான முதல் மரியாதையும் தரணும் அப்படின்னு கேட்கிற. வாசுதேவனா இங்க வந்த பெருமாள் அதற்கு சம்மதம் தெரிவிச்சு வஞ்சுளவல்லிய ஸ்ரீனிவாசனா திருமணம் செய்து அங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா தங்கிடுற. நாச்சியாருக்கே இங்க முதலிடம் அப்படிங்கறதுனால இந்த ஊரே நாச்சியாரோட பெயரால நாச்சியார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த கோவில்ல நடுநாயகமா நாச்சியார், அதாவது வஞ்சுளவல்லி தாயார் நிக்கிறாங்க. அவங்களோட இடது பக்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் மலர்ந்த முகத்தோட வாய்விட்டு சிரிக்கிற மாதிரி அழகிய தோற்றத்துல நிக்கிறார். கர்ப்பகிரகத்தை வாசுதேவன் அப்படிங்கிற ஸ்ரீனிவாசன் கிழக்கு நோக்கி 10 அடி உயரத்துல 2 கையில சங்கு சக்கரம் ஏந்தியபடி நிக்கிற. நீலாதேவியான வஞ்சுளவல்லி அவருக்கு ஏற்ற உயரத்தோட நிக்கிறாங்க. அவங்களோட கையில சாவி கொத்து இருக்கிறத பாக்குறதே ரொம்ப அழகா இருக்கு. தாயார் பெருமாளை விட 1 அடி முன்னாடி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க முதல் நைவேத்தியம் தாயாருக்கு கண்டருளை செஞ்ச பிறகே பெருமாளுக்கு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல எல்லா உற்சவத்திலையும் தாயாருக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுறது. கர்ப்பகிரகத்துல பிரத்யும்னன், சங்கர்ஷனன், அனிருதன், புருஷோத்தமன் நிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கர்ப்பகிரகத்துல பிரம்மாவோட சிலையும் இருக்கு. வஞ்சுளவல்லி தாயாருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் இங்க பிரம்மனே திருமணம் செஞ்சு வச்சதா ஐதீகம். தினமும் காலையில பிரம்மன் இங்க தாயாருக்கும் பெருமாளுக்கும் பூஜை செய்யறதா ஐதீகம். இந்த கோவில்ல ஸ்ரீதேவியோ பூதேவியோ இல்ல, நீலாதேவி மட்டும்தான் இருக்காங்க. தாயாருக்கு இங்க தனி சன்னதி இல்ல, தாயாரோட சன்னதியிலேயே பெருமாள் இருக்கிறதா இங்க ஐதீகம்.
இந்த கோவில் திருமணத்திற்கான பிரார்த்தனை ஸ்தலமா சொல்லப்படுறது. இங்க தாயாரையும் பெருமாளையும் வேண்டிண்டா கூடிய சீக்கிரம் திருமணம் நடைபெறறதா ஐதீகம். இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு இங்க இருக்க கல்கருடன். கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி தெற்கு நோக்கி கருடனோட சன்னதி இருக்கு. 10 அடியில இருக்க கருடனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆஜானுபாகுவான உருவம். சால கிராமத்தால செய்யப்பட்ட கருடன் உயிர்ப்போட இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த கருடனோட சிலைய சிற்பி தத்ரூபமாக செஞ்சதால இது உயிர் பெற்று பறந்ததாகவும், கருடனை பறக்க விடாம தன்னோட உளியால கருடனோட கால்ல சிறு ஓட்ட போட்டதால கருடன் இங்க தங்கிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த கருடனோட உடம்புல 9 நாகங்கள் இருக்கு. நாகதோஷத்தாலேயோ இல்ல வேற எந்த தோஷத்தாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தா இங்க கருடனை வேண்டினா அது தீரறதா சொல்றாங்க. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை இங்க கருடன் தீர்த்து வைக்கிறதா ஐதீகம். மார்கழி மாசமும் பங்குனி மாசமும் இங்க நடைபெற கருட சேவையில இந்த கருடன் மேல பெருமாள் ஏறி நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த கருடன் உள்ளேந்து வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வராங்க. உள்வாசல் தாண்டும் போது 8 பேரும், கீழே வரும்போது 16 பேரும், அதற்கு பிறகு 32 பேரும், 64 பேரும், 128 பேரும் சுமந்துட்டு போறாங்க. கர்ப்பகிரகத்தை விட்டு போக போக அவரோட எடை கூடிட்டு வரதா சொல்லப்படுறாங்க. வீதியில புறப்பாடு முடிஞ்சு திரும்பி வரும்போது அவரோட எடை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. 128 பேர்ல இருந்து 64 பேராகும், 32 பேராகும், கடைசியில 4 பேரா எடுத்துட்டு வந்து கருடனோட சன்னதியில வைக்கிறாங்க. பெருமாள் புறப்பாடு கண்டருளும் போதும் தாயார் அன்ன வாகனத்துல முன்னாடி போறாங்க. அதுக்கு பிறகே பெருமாள் கருட வாகனத்துல எழுந்தருள்றார். பெரிய மதில் சுவரோட இருக்க நாச்சியார் கோவில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோவிலோட ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பலிப்பீடமும் துவஜஸ்தம்பமும் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய முற்றம் இருக்கு. அத நீல் நிலா முற்றம் அப்படின்னு சொல்றாங்க. 10 மிகப்பெரிய தூண்களோட இருக்க அந்த முற்றத்தை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கோவில கோச்சங்கண்ணன் கட்டினதா சொல்லப்படுறது. நம்ம ஏற்கனவே கோச்சங்கண்ணன் கோயில் கட்டின வரலாறை பார்த்திருக்கோம். அவர் யானை புக முடியாத 70 சிவன் கோயில்களை கட்டினார். அவர் கட்டின ஒரே விஷ்ணு கோவில் நாச்சியார் கோவில் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கோவில் மாடக்கோவில் வகையை சேர்ந்தது. படிப்படியா மேலே ஏறி பெருமாளை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். 21 படி ஏறி வஞ்சலவள்ளி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்கிற மாதிரி இருக்கு. கோச்சங்கண்ணன் 70 சிவன் கோவில்களை கட்டிட்டு கயாவிற்கு போனதாகவும், அவர் திரும்பி வந்த போது அவரோட நாட்டை சேரர்களும் பாண்டியர்களும் அபகரிச்சதா சொல்லப்படுறது. இங்க இருக்க ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டின போது அவர் ஒரு வெள்ள குதிரையும் வாளையும் கொடுக்கிறார். அந்த வாளால பகைவர்களை வென்று திரும்பவும் தன்னோட நாட்டை கோச்சங்கண்ணன் மீட்டுக் கொள்றார். அதுக்கு நன்றி கடனா இந்த பெருமாளோட கோயிலை அவர் விரிச்சி கட்டினதா சொல்லப்படுறது. பிரம்மாண்டமா இருக்க இந்த கோவிலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பெருமாளோட கர்ப்ப கிரகத்தை சுத்தி வரும்போது தசாவதாரங்களோட சிற்பங்கள் இருக்கு. அதுல கண்ணனோட சிற்பம் ரொம்பவுமே அழகா இருந்தது. எழில் கொஞ்சம் கண்ணனோட முகத்துல இருந்து கண்களை எடுக்கவே முடியல. அது தவிர அந்த பிரகாரத்துல நிறைய சிற்பங்கள் இருந்தது. விஸ்வக்சேனருக்குன்னு தனியா ஒரு சின்ன சன்னதியும் இருந்தது. அது தவிர இங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதியும், நரசிம்மருக்கு ஒரு சன்னதியும், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கான சன்னதியும் இருந்தது. பிற்கால சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க. சோழர்களோட அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோவில் முழுக்கவே இருக்கு. அவ்வளவு நுணுக்கமான கலை வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்கள் இங்க நிறைஞ்சே இருக்கு. இந்த கோவில் அருகில மணிமுத்தா தீர்த்தம் அப்படிங்கிற கோவில் குளம் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாள் மேல ரொம்ப பக்தி கொண்டு 100 பாட்டுக்கள் பாடியிருக்க. இங்க இருக்க பெருமாளுக்கு திருநாரையூர் நம்பி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. நம்பி அப்படின்னா ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தம்.
திருமங்கையாழ்வாருக்கு பெருமாள் இங்க ஆச்சாரிய கோலத்துல இருந்து பஞ்ச சம்ஸ்காரம் செஞ்சு வச்சதா ஐதீகம். இங்க இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னோட இரு கைகளையும் முன்னோக்கி நீட்டி திருமங்கை ஆழ்வாருக்கு சங்கு சக்கர இலச்சனைய தோல்ல பொறிக்கிறதா ஐதீகம். பெருமாள் இங்க இரு கைகளால சங்கு சக்கரத்தை முன்னோக்கி வச்சிருக்கிறத நம்ம இப்பவும் பார்க்கலாம். பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்திட்டு இருக்க ஸ்ரீனிவாச பெருமாளும் ஆளுமையே உருவான மஞ்சுளவல்லி தாயாரும் நம்மளுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளித்து நம்மள நல்லபடியா வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாங்க நாச்சியார் கோவில் அப்படிங்கிற திருநறையூர்ல இருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.